ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. கேம்பஸ் ஆக்டிவ் இயர் ஐபிஓ நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது. ஸோ என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா திங்கட்கிழமை, ஸோ மண்டே அன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. சிம்பிள் வந்து கேம்பஸ் தான். ஸோ ஐபிஓ ப்ரைஸ் $292 ஒரு லாட் அப்படிங்கிறது 51 ஷேர்ஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு லாட் அலாட் ஆகியிருந்தது அப்படின்னா 51 ஷேர்ஸ் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வச்சுருப்பாங்க இந்நேரத்துக்கு. ஓகே, என்னுடைய ஃபைனல் வியூவில் லாங் டேர்ம் வியூ அப்படின்னு பார்த்தப்ப ப்ரமோட்டர் ஹோல்டிங் 74% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபைனான்ஷியல்ஸ் வந்து நல்ல குட் க்ரோத்தாக தான் இருக்குது. காம்படிட்டர்ஸ் வந்து நல்ல ஹை காம்படிஷன் இருக்குது. பட் இருந்தாலும் காம்படிட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஐபிஓ வந்ததுலேருந்து. பேட்டா இந்தியா, ரிலாக்ஸோ ஃபுட்வியர் எல்லாம். ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஓ பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வேல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸோ ஃபுட்வியர் 98 பிஇலையும் கேம்பஸ் ஆக்டிவியர் 103 பிஇலையும் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக மெட்ரோ பிராண்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ மெட்ரோ பிராண்ட்ஸ் ஐபிஓ வந்த டைமில் பார்த்தோன்னா 200 பிஇக்கும் மேலே தான் ஐபிஓ வந்தாங்க. ஸோ இந்த எல்லா கம்பெனிஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இந்த கேம்பஸ் ஆக்டிவியரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம் லாங் டேர்முக்கு. ஸோ ஓகேங்க, இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா $60 கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி முதல்ல பார்த்தீங்கன்னா $95 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ குறைஞ்சி $60 ட்ரேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ தான் பார்த்தீங்கன்னா செபியோட நியூ ரூல். ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து லாட்டரி பேசிஸில் தான் அலாட்மெண்ட் ஆகிருக்கும் இந்த கேம்பஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் காஸ்ட் எல்லாம் இருக்காது. ஸோ அவர்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி கிட்ட கடன் வாங்கி ஐபிஓ அப்ளை பண்ணுவாங்க ப்ரொபோஷனேட் பேசிஸில் அலாட்மெண்ட் இருக்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா லாட்டரி பேசிஸ் அப்படின்றனால மேக்ஸிமம் வந்து இந்த ஃபண்டிங்லாம் இருந்திருக்காது. ஸோ அதனால் நாளைக்கு எப்படி லிஸ்டிங் ஆக போகுது அப்படின்றது தெரியலை. ஸோ இந்த நியூ ரூலில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆக போகிறது கேம்பஸ் ஆக்டிவ் இயர் தான். பட் இருந்தாலும் கிரே மார்க்கெட்டில் $60 பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் $60, ஐபிஓ ப்ரைஸ் வந்து $292. லிஸ்டிங் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்க்குறப்ப எப்போவுமே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மேலே கொஞ்சம் இல்லை அந்த ரேஞ்சில் தான் வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்டு $352 வருது. ஸோ ஒரு $340 மேலேயாவது லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ $50 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் $50 அப்படின்னு கூட வச்சோன்னா ஸோ 51 ஷேர்ஸ் ஒரு லாட் அப்படின்னு பார்த்தோன்னா $2550 ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ $50 மேலே லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து, இந்த நியூ ரூலை பொறுத்து தான் வந்து லிஸ்டிங் வந்து ஆக போகுது. ஸோ ஓகேங்க, என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் சரியில்லை. நெக்ஸ்ட்டு நிறைய ஐபிஓஸ் வருது. அதனால் லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால். ஸோ சப்போஸ் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர், எனக்கு வந்து நல்ல பேஷன்ஸ் இருக்குது, பொறுமை இருக்குது, இன்னும் ஒரு 3-4-5 வருஷத்துக்கு வந்து நான் ஓகே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் இருந்தால் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்னை தரதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் எனக்கு அலாட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு பேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா வேணால் நான் பை பண்ணுறதை வந்து கன்சிடர் பண்ணுவேன். இல்லை அலாட் ஆகலைன்னா அப்படியே நான் வந்து விட்டுருவேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 3 லாட் வந்து அலாட் ஆகியிருக்கு. ஸோ அதில் 2 லாட்டை வந்து நாளைக்கு லிஸ்டிங் டே அன்னைக்கே புக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். ப்ரீ செஷனில் எப்படி ட்ரேட் போகுது அப்படின்றத பார்த்துட்டு ப்ரீ செஷன்லேயோ எண்ட் ஆஃப் த டேக்குள்ளேயோ கண்டிப்பாக நான் 2 லாட்டை வந்து சேல் பண்ணிடுவேன். ரிமைனிங் ஒரு லாட் வேணால் கண்டிப்பாக லாங் டேர்முக்காக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். சப்போஸ் இல்லை நல்ல லிஸ்டிங் எண் கிடைச்சது அப்படின்னா அந்த ஒரு லாட்லேயுமே இப்போ 51 ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு 30 ஷேர்ஸை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 21 ஷேர்ஸை வந்து சேல் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஸோ அமௌண்ட் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அதனால். ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு லாட் அலாட் ஆகியிருக்கா அப்படின்னும் நீங்கள் என்ன பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.